யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதில் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோவும் 4 வியூஸு 5 வியூஸு 6 வியூஸு இதுலேயே ஸ்டாப் ஆகின்றதா? உங்கள் வீடியோக்கெல்லாம் ஹை வியூஸ் கொண்டு வர்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறத பற்றி முக்கியமாக 2 பாயிண்ட் இருக்குது. முதல் பாயிண்ட்டு, நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ, அந்த வீடியோவோட ஆடியன்ஸ் யார்? நம்ம ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கோமா, அந்த குக்கிங் சேனலோட ஆடியன்ஸ்லாம் யார்? குக்கர்ஸ். அந்த குக்கர்ஸில் எப்போ நம்ம வீடியோ பார்ப்பாங்க? மேக்ஸிமம் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்து சமைக்க பழகுவாங்க. இது மாதிரி நீங்கள் அந்த 10 மணிக்குள்ளே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த குக்கர்ஸுக்கெலாம் அந்த வீடியோ போய் சேரும். சரி, இப்போ ஒரு கிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, குழந்தைங்க தூங்குறதுக்காண்டி வீடியோலாம் பார்ப்பாங்க. அதுக்காண்டி நீங்கள் ஒரு 8 மணிக்கு மேலே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா, குழந்தைங்க அந்த கிட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு வியூஸ் அதிகமாக. செகண்டு, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, குக்கிங்காகவே கொண்டு வாங்க, கிட்ஸ் வீடியோனா கிட்ஸோட வீடியோவே கொண்டு வாங்க. இல்லைன்னா டிப்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரியே கொண்டு வாங்க. இதே மாதிரி ஒரே கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டாங்கன்னா நம்ம வீடியோலாம் யூடியூபுக்கு போய் ரீச் ஆகும். சரி, இவங்க இந்த மாதிரி கண்டென்ட் போடுறாங்க, இவங்களை இது மாதிரி வெளியில் கொண்டு போகலாம், ஒரே மாதிரி கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னு யூடியூப்பும் நம்மளை வெளியில் கொண்டு போகும், எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி பார்க்குறீங்கள, தப்பு இல்லை. நீங்கள் பார்க்குறப்போ ஒரு 50 வியூஸ் 40 வியூஸ் 30 வியூஸ் வந்திருந்தால் பரவாயில்ல. அப்படி வியூஸ் வரலையா, உங்கள் ஃபோனில் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனு, உங்கள் ஃபேமிலியோட ஃபோனு, அந்த ஃபோனை வாங்கிக்கோங்க. அந்த ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் இப்போ என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, சரி இப்போ ஹவு டு ஏர்ன் மணி யூடியூப் இன் தமிழ்னு போடுறீங்க. நீங்கள் அந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணீங்க? இப்போ தான் அப்லோட் பண்ணீங்க. சரி, அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் இருந்து யூடியூப் சர்ச் பாரில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் வீடியோ எடுத்தோடனே முதல்லாம் வராது. ஃபில்டர்ஸை தொட்டு அதில் டேட்டு டுடே டைம்லாம் இருக்கும். ஃபில்டர்ஸை தொட்டு டுடேன்றதை மாற்றி அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் வீடியோ வரும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு 5 டிவைஸில் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 5 டிவைஸில் பண்ணிங்கன்னா யூடியூபே அதுக்கு புரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸுக்குலாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் வெளியே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு. யூடியூப்பே இந்த மாதிரி சர்ச் பண்ணால் உங்கள் வீடியோவை கொண்டு வந்து இடத்துல நிப்பாட்டும். யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது, 2 வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதோட நிப்பாட்டிக்கிறது அப்படிலாம் இருக்காதுங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா, 3 டேஸ்க்கு 1 டைம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அடுத்த 3 டேஸ் 1 டைம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்லோட் பண்ணி வச்சாதான் யூடியூபுக்கு நம்ம போய் ரீச் ஆகும். சரி, இவங்க இது மாதிரி கண்டென்ட்டை 3 நாளைக்கு ஒருக்க எல்லாத்துக்கும் கொடுக்க நினைக்கிறாங்க, நம்மளும் இந்த கண்டென்ட்டை வெளியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு யூடியூபுக்கும் போய் ரீச் ஆகும். ஒரு வீடியோவுக்கு முக்கியமானது அதோட தம்ப்லைனும், அதோட டைட்டிலும், அதோட டிஸ்கிரிப்ஷனும் தான். நம்ம வீடியோ வெளியில் தம்ப்லைனை பார்த்து வியூவர்ஸ்லாம் இம்ப்ரெஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளை தம்ப்லைனை கிளிக் பண்ணி உள்ளே வந்து வீடியோவை வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ நிறையா பேர் என்னோடய ஷார்ட்ஸை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அந்த ஷார்ட்ஸுக்கு கீழே என்னோடய ஃபுல் வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த ஃபுல் வீடியோவை எப்படி கொடுக்குறதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்டில் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அதில் போட்டு வச்சுக்கோங்க.